இந்த வீடியோ டெல்லி மேலிடத்துக்கு போகும், பரவாயில்லை பிஎம்ஓ டேபிளுக்கு போகும், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா காதுக்கு போகும். கண்டிப்பா இது நடக்கும். ஓகே, அதுக்கு தான் பேசுறேன். தமிழகத்தை அரசாள போகும் அடுத்த முதல்வர் ஜாதகம் இதோ. என்னது அடுத்த முதல்வர் ஜாதகம் இதோவா? யார் இவரு? சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. மீண்டும் திமுக தான் வரும். இல்ல டிவிக்கு விஜய் தான் வர போறார். அதுவும் போக நிறைய பேர் எவ்வளவோ ஜோசியர் சொன்னாங்க, ஸ்டாலின் வரமாட்டாரு சொன்னாங்க. ஆனா மறுபடியும் ஸ்டாலின் தான் வந்தாரு. அது ஒரு வருங்கால முதல்வர் ஜாதகம். நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. எப்படா இது சாத்தியம்? இன்னும் ஒரு 4 மாசம் தான் இருக்கு. இது 100% இல்ல, 200% தான் நடக்க போகுது. இந்த ஜாதகரின் வருங்கால முதல்வர் ஜாதகம் போட்டிருக்குது. இந்த ஜாதகரின் வருகையை எந்த கொம்பனாலும், எப்பேற்பட்ட கொம்பனாலும் தடுக்கவே முடியாது. ஒரு கடவுள், ஒரு அதிசய மனிதனை விரைவில் காண போகின்றீர்கள். 2026ஆம் ஆண்டு அந்த மனிதன், அந்த அதிசய மனிதனை பற்றி இங்க இல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை மீடியாவும் பேசும். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் யார் இந்த மனிதன், இப்பேற்பட்ட மனிதன் என்று பேச தொடங்குவார்கள். ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு குறைந்தது 4 மனைவி, குறைந்தது 4 மனைவி. மற்றும் இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா கலைஞர் ஐயா இருக்காங்கல்ல, முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா, அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய ஜாதகம் அமைப்புல வரும். அரசியல் களத்தையே புரட்டி போற ஜாதகம் அது. அதாவது இந்த ரங்கராஜ் பாண்டே, அப்புறமா ரவீந்திரன் துரைசாமி இவர்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இவர் வருவாரு, என்டிஏவில் சேருவாரா, 2026 யாருக்கு சாதகமாக இருக்கும் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களே. இவரை போல நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்களே, அவங்களாம் ஸ்டன் ஆயிடுவாங்க. என்னடா இது, எங்க இருந்தா அவன் வந்தான், எங்க இருந்தா அவன் குதிச்சான், ஏதோ இந்த சொன்னான்னு நினைச்சோம், இவன் என்னடா இது, வாய்ப்பே இல்ல, அவன் எந்த கட்சியில இருக்கிறான் ஒண்ணுமே தெரியல. எல்லாமே it will be a miracle. இப்போ விஜய் இருக்கார், நடிகர் விஜய், ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வரணும். அவருக்கு இல்லாத போராட்டமா, அவர்கிட்ட இல்லாத பணமா? யார் வாழ்க்கையில இங்க போராட்டம் இல்ல? பயங்கர பில்டப் கொடுக்குறியே, அப்படி என்னடா இவன் கிழிக்க போறான்? இந்த ஜாதகர் சொல்ற இவன் என்ன கிழிச்சிருவான் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. ஓகே, ஒரு சாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு சாம்பிள் சொல்றேன். நிறைய சொன்னா பயந்துருவீங்க. நிறைய பேர் நான் சொன்னேன்னா நம்ப முடியாது, அது நடக்கிற பட்சத்துல நான் பேரோட சொல்லுவேன், பயந்து போயிடுவீங்க. ஓகே, இவரு என்ட்ரி கொடுக்கும் போது முதல்வர் ஆக போறது கண்டிப்பா 100% இல்ல 200% இவர் தான் முதல்வர். ஓகே, இவர் என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க, ஒரு வர போகுதுல